இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விஜய்க்கு ஒரு சவால் விட்டிருக்காரு. என்னன்னு சொல்லி கேட்டா, குடுத்த வாக்குறுதிகளை தாவேக்கா இன்னும் 2 மாதங்களுக்குள்ள எப்படி நிறைவேத்த போறோம் அப்படின்றத தெளிவா சொல்லல அப்படின்னா, அதுக்கப்புறம் ஆட்சி நடத்துறதே கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான காரணமா என்ன சொல்லியிருக்காருன்னா, முந்தைய அரசான திமுக இவ்வளோ கடன் வச்சுட்டு போயிருக்குன்னு சொன்ன அவங்க வாயாலேயே எந்த ஒரு திட்டமே வந்து தவறான திட்டம் கிடையாது. எல்லாம் தேவையான திட்டங்கள் தான். எல்லாமே நல்ல திட்டங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னுக்கும் இன்னும் முரணும். ஆனால் திமுக குறை சொல்றது மட்டுமே அவங்க வேலையாக வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இவ்வளோ வாக்குறுதிகளை கொடுத்து இவங்க எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்ற போகிறாங்க, எப்படி நிறைவேற்ற போகிறாங்கன்றதை இன்னும் 2 மாத காலங்களில் சொல்லணும். டிஎம்கே ஆட்சியில் இருந்தப்போ கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கும். அதுவும் குறுகிய காலங்கள்லேயே அந்த மாதிரி வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியாது அப்படின்னு தெரிய வர பட்சத்தில் தாவேக ஆட்சியை கலைக்க நேரிடும் அப்படின்ற மாதிரி சவால் விட்டுருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். டிவிகே சம்மந்தமான எல்லா அப்டேட்டும் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.